கஷ்டம் இல்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. துன்பம் இல்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. 100% நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இருக்கிறேன், எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கிறேன், படுத்தவுடனே எனக்கு தூக்கம் வந்து விடுகிறது என்று சொல்பவர்கள் யாருமே கிடையாது. நாங்கள் சாமியாராக இருந்தால் கூட எங்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. மனிதனாக பிறந்த அனைவருக்குமே கஷ்டம் துன்பம் இருக்கின்றது. துன்பமில்லாத மனிதர்கள் இல்லை, கஷ்டமில்லாத மனிதர்கள் இல்லை. திருப்பலியிலே நான் மறையுரையிலே சொன்னது போல தாய் மரியாவுக்கும் ஏகப்பட்ட துன்பம் இருந்தது, ஏகப்பட்ட கஷ்டம் இருந்தது, ஏகப்பட்ட வேதனை இருந்தது. அதே போல விவிலியத்திலே பார்க்கின்றோம், எத்தனையோ மனிதர்கள் துன்பத்தின் மத்தியிலே வாழ்ந்திருக்கின்றார்கள், கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்திருக்கின்றார்கள், துயரங்களின் மத்தியிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம சிறப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்க கூடி வந்திருக்கின்றோம். நாம நினைக்கிறோம், எனக்கு தான் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, எனக்கு தான் குழந்தை இல்லை. எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, எல்லாரும் குழந்தையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் குழந்தை இல்லை அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா நிறைய பேர்